எல்லோருக்கும் வணக்கம். இன்று சனிக்கிழமை நாள். இந்நாளில் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை இணையதளத்தில் வெளியிடுகிறேன். அது என்னவென்றால், ராகு திசையின் சிறப்பு பலன். அதாவது ராகு 18 வருட காலங்கள் நடைபெறுகின்றன. அக்காலகட்டத்தில் ராகு என்றாலே சில நபர்கள், ஆர்வலர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் ராகை போல கொடுப்பவர்கள் எவரும் இல்லை என்பது தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது ஒரு உதாரணமான ஒரு ஜாதகத்தை கூறுகின்றேன். கும்பலக்கணம் என்று வைத்துக்கொள்வோம். கும்பலக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில், அதாவது மிதுன ராசியில் ராகு இருக்குது என்று வைத்துக்கொள்வோம். அந்த காலகட்டத்தில் ராகு என்ன பலன் கொடுக்கும் என்பது அறிவோம். அதாவது கும்பலக்கணத்திற்கு 5ஆம் இடமாக திரிகோணத்தில் ராகு வீற்றிருப்பதால் அதன் சிறப்பு பலன் மிகவும் நன்றாக இருக்கும். அது எவ்வாறு எனில், ராகு லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறது. பொதுவாகவே எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது நற்பலனைத்தான் தரும். ஆனால் இதில் கூடுதல் சிறப்பென்றால், ராகு இருப்பது மிகப்பெரிய அபரிதமான யோகங்களை அள்ளித்தருவார். அது எவ்வாறு என்பதை காண்போம். லக்கணத்திற்கு, அதாவது கும்பலக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அவர் எவ்வாறு இருக்கிறார் என்றால், அதாவது மிதுன ராசி, அதாவது உபய ராசி ஆகும். அந்த உபய ராசியில் அமைந்திருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் போன்றவனை எந்த பிரச்சனை இல்லாமல் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் ஒரு மிகவும் வெற்றியாளராக திகழ்வார். அதுவும் ராகு தன்னுடைய மிதுன ராசியில் புனர்வசு 2வது காலில் உள்ளார் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி வைத்திருந்தால் அவர் அந்த 18 வருட காலங்கள் மிகவும் சிறப்பான பலனை கொடுத்து கொண்டே இருப்பார். அது எவ்வாறு எனில், மிதுன ராசியில் மொத்தம் 9 பாதங்கள் உள்ளன. அந்த 9 பாதத்தில் புனர்வசம் நட்சத்திரம் என்பது அந்த ராசியின் காலில் 8வது நட்சத்திரமாகும். அதாவது மைத்திரை தாரையில் இருக்கிறது. அதுவும் புஷ்பகர நவம்சம் பெற்ற ஜாதகம் ஆகும். ஆகவே அந்த காலகட்டத்தில் எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அத்தனையும் அடிபட்டு போய் நம்மளுக்கு விபரீதமான ராஜயோகத்தை கொடுக்கும். அத்துடன் அது லாட்டரி யோகம், ஒரு வெற்றியாளர், வழக்கு தொடுத்தால் வழக்கை வெற்றி பெறுபவராக இருப்பார். எவ்வளவு ஒரு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவரை வீழ்த்தக்கூடிய தகுதி இந்த அமைப்பை பெற்றுள்ளார். ஆகவே இந்த ராகு சிறப்பு பலன் இவ்வாறு அமைகிறது. இது அதுவும் ராகு திசையில் அந்த மிதுன ராசியில் மிருகத்திடம் 2, 3 இருக்கும் காலத்தில் ராகு திசைக்கு முன்பாகவே செவ்வாய் திசையில் அவருக்கு அரசாங்க உத்தியோகம், வீடு கட்டுதல், பொருளாதாரம் ஏற்படுதல், பொருளாதாரத்தின் அந்தஸ்தை உயர்த்தல் போன்ற வகை செயல்கள் நடைபெறும். ஆகவே ராகு திசை கும்பலக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் புனர்வசு நட்சத்திரம் 2வது காலில் அமர்ந்து விட்டால் அவங்க மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அனுபவிப்பார். வீடு, வாகனங்கள், மாடி வீடு கட்டுதல் போன்றவற்றை அடைவார் என்பது என் அனுபவத்தில் கண்ட
உண்மை நிகழ்வுகளாகும். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிட்டட்டும். என் குருநாதர் கூறியது போல இந்த காணொளியை எல்லோருக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சகனா ஸ்ரீ ஜிபி பவா, அஸ்ட்ராலஜர், முத்துசாமி, திருப்பூர். எனது தொலைபேசி எண் 63 80 496 696. இக்காணொலியை எல்லா குரூப்புகளுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.